அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட இந்த ஒரு நம்பரை எழுதி பர்ஸில் வையுங்க. பணம் புயல் வேகத்தில் சேரும், பண பிரச்சனைகள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண பிரச்சனையால் தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பணம் மட்டும்தான் எல்லாம், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்கு அடுத்தது தான் அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைகளில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பணம் தான் ஃபஸ்ட்டு. பணம் இருந்தால் போதும், பணம் பாதாள வரைக்கும் பாயும் அப்படின்னு பழமொழியே இருக்குது. இப்போ எல்லாருக்குமே இந்த பண நெருக்கடிகள் பெரும் பிரச்சனையாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்களா, அச்சோ நம்ம வாங்கவே இல்லையே, நம்மளை ஒரு மாதிரியாக நினைப்பாங்களே, நம்ம ஏழைன்னு அவங்க நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கர்வத்துக்காகவே நம்ம இஎம்ஐயில் பொருளை வாங்கி போட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அந்த கடனை திருப்பி கட்டுற மாதிரி. இந்த மாதிரி மிடில் கிளாஸில் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஒரு 20,000 30,000 செலவாகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு போய் கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் கட்டி அதில் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிட்ருப்பாங்க. இப்படி பலருக்கும் இந்த பண பிரச்சனையால் நிறைய நம்ம அனுபவிச்சிட்ருக்குறோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய பணம் வருமானம் சீராக இருக்க வேண்டும், நம் கையில் எப்பொழுதும் பணப்புழக்கங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி உங்கள் பர்ஸில் வைங்க. கண்டிப்பாக பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். நம்ம ஆண் பெண் இருவருமே இதை எழுதலாம். 2 பேருமே ஹேண்ட்பேக்கு பர்ஸு பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் இதை வச்சுக்கோங்க. ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறவங்க, சின்னதாக ஒரு வீட்லேயே வச்சுருக்கிற கல்லாப்பெட்டியில் நாங்கள் இந்த நம்பரை எழுதி வைக்கலாமா, தாராளமாக வையுங்க. இந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பணப்புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இது என்ன பண்ணும் இந்த நம்பர் அப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா வீண் விரைய செலவுகளை முதல்ல தடுக்கும். தேவையில்லாத செலவுகளை குறைத்தாலே நம் கையில் பணம் நிற்கும். ஒரு 100 ரூபாய் இருக்குது, ஒரு 200 ரூபாய் இருக்குது அப்படின்னா டக்குன்னு போய் எதையாவது ஒன்றை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அந்த 200 ரூபாய் சேர்த்து வச்சோம்னா அது வார கடைசியில் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நம்மளுக்கு மீதி ஆகும். அது ஏதாவது ஒரு பெரிய செலவுக்கு நம்மளுக்கு அது உதவும் இல்லையா? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாங்கிறது ரொம்ப சின்ன தொகையாக தெரியும். ஆனால் அதை நீங்கள் சேமித்து பாருங்கள், நிச்சயம் அது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக உங்கள் கையில் நிற்கும். அதனால் முதல்ல வீண் விரைய செலவுகளை குறைக்கும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் ஒரு டேப்லெட்ஸ் மெடிசன் செலவு இதெல்லாம் குறைச்சி முதல்ல உடல் ஆரோக்கியத்தை ஏற்பட்டு அதுக்கடுத்து உங்களுடைய வீண் விரைய செலவுகளை குறைத்து அதுக்கடுத்து வருமானத்தை அதிகரிக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அதில் புதிய புதிய கஸ்டமர்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து அதன் மூலமாக பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே புதிய ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். இல்லை இதை விட அதிகமான சம்பளத்துக்கு வேறு ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஜாப் கூட வரலாம். இந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணப்புழக்கத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா, இதே நம்பர் தாங்க. இந்த நம்பரை ஜஸ்ட் நீங்கள் எழுதுனா மட்டும் போதுங்க. ஒரு அன்ரூல் சின்ன பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் க்ரீன் கலர் பென்சில், மார்க்கர், பேனா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்க் க்ரீன் கலரில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை நிறம் பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது, பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது. அதனால தான் எப்போவுமே இந்த பண ஈர்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பேனா பென்சிலையே நான் ரெஃபர் பண்ணுறேன். சரி, இப்போ எழுதிட்டு இப்போ இந்த நம்பர் 2918 அப்படிங்கிற நம்பரை எழுதிட்டு அதில் ஒரே ஒரு துண்டு பட்டை, நம்மளுக்கு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்துவோம் அந்த பட்டை தாங்க. அந்த பட்டையை ஒரு துண்டை வச்சு அந்த பேப்பருக்குள்ளே வச்சு அதை மடித்து உங்கள் பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. அவ்வளவுதான், வேறு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம்.
இது வச்சதுக்கப்புறம் உங்கள் பர்ஸில் எப்போவுமே இல்லைங்காமல் அந்த இடத்துல பணப்புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. இதை யார் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அசைவம் சாப்பிட்ருக்கிறீங்க எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். இது ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது. அதனால் மற்ற மதத்தினர் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் தாங்க. எப்பவுமே எண்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நம்மளுடைய ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த 12 கட்டங்கள் தான் நம்மளுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத எல்லாமே தீர்மானிக்கக்கூடியது. அப்போ அந்த எண்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. எப்பவுமே ஒவ்வொரு எண்ணிற்கு அதற்குண்டான பவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு மணி மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஏஞ்சல் நம்பராக எடுத்து உங்களுக்கு நான் எழுதுகிறேன். கண்டிப்பாக இதை நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இது உங்களுக்கு எதிர்பாராத பண வரவை ஏற்படுத்தும். திடீர்னு ஒரு பண வரவு என்ன பண்ணும் அப்படின்னா, திடீர்னு ஒரு பண வரவுனா கூரையை பிச்சுட்டு கொட்டிடுமா, இல்லை ஒரு கட்டு பணம் கீழே கடந்து நான் எடுத்துருவேனா, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போவோ எல்ஐசி ஏதோ போட்டு வச்சுருப்பீங்க, அதை நீங்களே மறந்துருப்பீங்க. அந்த பணம் உங்கள் கையில் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவோ ஏதோ ஒரு பேங்க் பேலன்ஸ் விட்டு வச்சுருப்பீங்க, அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்கள் கையில் கிடைக்கும். இப்படி எதிர்பாராத பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தும். பிஸ்னஸில் பெரிய லாபம் அதன் மூலமாக ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தும். அதனால் கட்டாயம் இந்த நம்பரை எல்லாரும் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நான் பர்ஸில் பார்த்துருக்கேன், தேவையில்லாமல் இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறோம், அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கூட பத்திரமா வச்சுருக்கேன்னு 1 வீக்காக ட்ராவல் பண்ணுற டிக்கெட்டை கூட வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் தேவையில்லாத பொருட்களை வைக்கிறத தவிர்த்து நிறைய ஏடிஎம் கார்டாக வச்சுருப்பாங்க. தேவையே இல்லாமல் யாராவது ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அதையும் வாங்கி வச்சுக்கிறது. இது மாதிரி தேவையில்லாத பொருட்களை உங்கள் பர்ஸில் வைக்காதீங்க. இது உங்கள் பர்ஸில் பணத்தை தங்க விடாமல் பண்ணும். அதனால் தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் கசகசன்னு வச்சுக்காதீங்க. அது ஹேண்ட்பேக்காக இருக்கலாம், பர்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இதே ரூல்ஸ் தான். அதனால் கட்டாயம் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்த ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. இதில் வீட்டில் பணப்பெட்டி வைக்கிறவங்க இப்போ நகை அடமானம் வச்சுருக்காங்க, அது பத்திரமா இருக்கணும்னா அந்த நகைச்சீட்டையெல்லாம் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருப்பீங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அடமானம் வச்ச நகையை மீட்க முடியாமலேயே போயிடும். உங்களுக்கும் அந்த வறுமை தான் ஏற்படுமே தவிர அங்கே பணம் சேர்வதற்குண்டான வழிகள் இருக்காது. அதனால் அந்த மாதிரியான நகைச்சீட்டு இந்த மாதிரியான பொருட்களை பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.